ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதம் அஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் இன்று ஒரு 4 தலைப்பில் பார்க்கலாம். குரு சீடன் இவருடைய தன்மைகளை பற்றி இந்த இடத்துல எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். 1581வது மந்திரம். அடுத்தது குரு அல்லாதவரை பற்றி 1680. இடையில் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் விட்டுட்டு நமக்கு வேண்டியது மட்டும் ஒரு தலைப்பு பகுதியை எடுத்துக்கிறோம். குரு என்பவர் யார்? வேதத்தை சொல்லிக் கொடுக்குறவங்கள கர்மகாண்டத்துக்கு சொல்லிக் கொடுக்குற குரு இருக்கிறாங்க, தொழிலை சொல்லிக் கொடுக்குற குரு இருக்கிறாங்க, ஞானத்தை இருக்கின்ற ஞான குரு இருக்கிறாங்க. இப்போ குரு என்ற சொல் யாரை குறிக்கிறதுனா ஞான குருவை தான் குறிக்கும். அவர் தான் சத்குரு. மற்றவங்களாம் குருன்னா அவங்களாம் குரு, அவங்களுக்கு தொழில் குருவாக இருப்பாங்க. தச்சு வேலையை கற்றுக் கொடுத்தா அவரும் குரு தான், தையல் கலை கற்றுக் கொடுத்தா அவரும் ஒரு குரு தான், ஓவிய கலை கொடுத்தாலும் அவரும் ஒரு குரு தான். இவர்களை நம்ம சத்குருன்னு சொல்கிறதில்ல. யார் ஒருவர் தன்னை உய்விக்கின்ற இந்த ஆத்ம ஞானத்தை தராரோ அவருக்கு தான் குரு என்ற பெயர். அவர் தான் இருளை நீக்குபவர். கு ரு, இருளை அழிப்பவர். கு என்றால் இருள், ரு என்றால் அதை அழித்து நீக்குபவர். மற்றவங்களாம் கூட இருட்டை அழிக்கிறாங்க. தச்சு கலை எனக்கு தெரியாது, மரத்தை பற்றி எதுவும் தெரியாதுங்கய்யா, எது தேக்கு எது சால் தெரியாது அப்படின்னு அவர் மோந்து காட்டுறாரு, உழைச்சி காட்டுறாரு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இதுக்கு எப்படி நம்ம ஒளியை பயன்படுத்தலாம், அதுக்கு எப்படி ஒளியை பயன்படுத்தலாம், இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா அவர் சொல்லித்தரார். சக்கரத்துக்கு வெளிவட்டம் இருக்கக்கூடிய அந்த பரிதியை செய்யறதுக்கு ஒரு மரம் வேணும், அது வளையணும். எவ்வளோ அழுத்தினாலும் ஜம்ப் ஆகாமல் உறுதியாக இருக்கக்கூடியது ஆரக்காலுக்கு ஒரு மரம் இருக்குது. ஆரக்காலுக்கு சுத்திக்கு வேண்டிய கைப்பிடிக்க ஒரு மரம் இருக்குது. அது எந்த மரத்தில் சுற்றி கைப்பிடி பண்ணணும், மரத்தை பற்றிய நாலேஜ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால மரத்தை பற்றிய அஞ்ஞானத்தை நமக்கு நீக்கிறார். அப்புறம் இது எப்படி அதை ஒரு கருவிகளாக மாற்றுவதுங்கிறத கற்றுக்கூடாரு. ஏறு உழறதுக்கு எப்படி கலப்பையை செய்வது, மாட்டுக்கு நுகத்தடி செய்வது எப்படி, சக்கரம் செய்வது எப்படி, பாத்திரம் பண்டங்களை செய்வது எல்லாம் சொல்லு. அவரும் குரு தான். இப்போ நாம் பேச போகிற குரு சத்குரு. சத்குருங்கிறவர் ஒரு ஞான பரம்பரையில் வந்தவர். ஞான பரம்பரை ஏன் தேவைப்படுது? பரம்பரை இல்லாமல் குரு வர முடியுமா? பரம்பரை இல்லாத வந்த ஒரு குருவை நம்ம குருன்னு எடுத்துக்கூடாது. ஒரு குருவுக்கு கட்டாயம் ஒரு குரு இருந்திருக்கணும். எனக்கு யாருமே குரு இல்லை, நான் தான் இந்த கருத்துக்கு நான் தான் அதிகாரி, இது என்னிடம் என்று தானாக தோன்றிய ஒரு ஞானம், நானாக முயற்சி பண்ணி என்னக்கிட்டே பெற்றேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்க குரு கிடையாது. அதை தான் நம்ம குரு அல்லாதவர் யாருன்னு நான் சொல்ல. திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார், தனக்கு ஒரு குரு இல்லாதவன் அவன் குரு கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஞான குரு பொறுத்த வரைக்கும் மற்ற குருக்கு தானாகவே அவன் குழந்தையிலேருந்து இசையை கற்றுக் கொடுக்கலாம், அவர்கிட்ட யாருக்கும் படிக்காமல் இருந்திருக்கலாம், ஓவியத்தை கூட யாருக்கும் கற்றுக்காமல் இவனே ஓவியத்தை வரைஞ்சிருக்கலாம், அவன் குருவாக இருக்கலாம். அதுக்கு குரு பரம்பரை தேவையில்லை. ஆனால் ஞான குரு சத்குரு என்று சொல்பவன் யார் என்றால் அவனுக்கு 2 விதமான தன்மைகள் இருக்கணும். குருவுக்கு 2 லட்சணங்கள் உண்டு. ஒன்று ஸ்ரோத்ரியன், இன்னொன்று பிரம்மனிஷ்டன். இது 2ம் இருக்கிறவன் தான் குரு. அதாவது நான் ஞான குரு சத்குருவை சொல்கிறேன். ஸ்ரோத்ரியன் அப்படி என்றால், ஸ்ரோத்திரம்னா காது, காது கொடுத்து தன் குருவிடமிருந்து கற்றவன் அர்த்தம். ஸ்ரோத்ரியன்னா கேட்டவன், ஒன்று who has listened. கேட்டு பெற்றவன், நான் கேட்டு பெற்றவன் கையில் இல்லை, காதால் கேட்டு பெற்றவன், அவன் பேர் ஸ்ரோத்ரியன். இன்னொன்று கேட்டு பெற்றவனும், ஏன்னா குரு கேட்டாலும் சொல்லி தருவார். விளம்பரம் பண்ணி போஸ்ட் அடித்து அதெல்லாம் செய்ய மாட்டார். அவர்களாக இஷ்டப்பட்டு தான் வரணும், அவர்களாக கண்டுபிடிச்சி தான் குரு வீட்டை வரணும். சங்கரர் கோவிந்த பாதரை தேடி போனார். கோவிந்த பாதர் லெட்டர் போட்டு நீ வான்னு சொல்லலை. சங்கரர் இருந்ததோ தென்கோடியில், கேரளாவில் காலடியில். கிட்டத்தட்ட ஒரு 3500 4000
500 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் நர்மதா நதிக்கரையில் ஓங்கரேஸ்வர் என்ற ஒரு ஊரில் குகையில் தான் கோவிந்தபாதர் இருந்தார். அவருடைய கீர்த்தி பரவி இருந்தது. நியூஸ் பேப்பர்லாம் இல்லாத காலம், ரேடியோலாம் இல்லாத காலம், செவி மூலமாக பண்டிதர்கள் வாயில் பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு தான் இதெல்லாம் தெரியும். இப்படி கோவிந்தபாதர்கிட்டேருந்து சங்கரர் பெற்றார். சங்கரர் கீழேருந்து மண்டன மிஸ்ரா போன்றவங்களும் ஆனந்தகிரி போன்றவர்களும் பெற்றார்கள். அவர்களுக்கு கீழேருந்து மறுபடியும் குரு பரம்பரையை அவர் ஏற்படுத்தினார். இந்தியா முழுக்க குரு பரம்பரையில் ஏற்படுத்துகிறார். அந்த குரு பரம்பரையில் வந்தவர் தான் என்னுடைய குரு தயானந்த சரஸ்வதி. அவருடைய மாணவனாக நான் இருக்கிறேன். அடுத்த குரு யாருன்னா நீங்கள் தான். இந்த பரம்பரையில் நீங்கள் எதுவும் புதுசாக சேர்க்கக்கூடாது. நான் சொல்கிறதுக்கு வேறு மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் சொல்லிக் கொண்ட விஷயம் எப்போ ஒன்றா தான் இருக்கணும். குரு பரம்பரையில் விஷயந்தான் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தை நம்ம எப்படி சொல்லித்தரோங்கிறது அந்த குருனுடைய ஸ்டைல், அது மாறும். சங்கரர் காலத்தில் ஒரு உதாரணம் சொல்லி கொடுத்தாரு. நிலாவை பற்றி சொல்லுவார், குடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை பற்றி சொல்லுவார். அவருக்கு என்னென்ன கிடைச்சதோ அந்த உதாரணங்களை அப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு. கண்ணாடியினுடைய முகம் பிரதிபலிப்பு, சிதாபாசன், இதெல்லாம் சொல்லுவார். அவருக்கு பின்னாடி ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி வந்த வித்யாரண்யர் பஞ்சதசின்ற நூலை எழுதினவர், அவர் நிறைய உதாரணம் சொல்கிறார். திருப்தி தீபம் அப்படிங்கிற நூல்லையும் நாடக தீபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அவர் புதிய திருஷ்டாந்தத்தை பயன்படுத்துகிறார். அவர் ஒரு குரு தான். ஆனால் சம்பிரதாயப்படி அவர் வரார். உதாகரணங்களும் கொடுக்கின்ற அந்த மெட்டஃபார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவும் திருஷ்டாந்தங்களும் காலத்து காலம் மாறுபடும். இப்போ நாம் செல்ஃபோனை நிறைய நான் பேசுகிறேன், அதை பற்றி சயின்ஸை பற்றி நிறைய சொல்கிறேன். நான் சயின்ஸை கலக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க. வித்யாரண்யம் கலந்துருக்கிறார். அவர் காலத்தில் இருந்த சயின்ஸை அவர் கலந்தார். வாங்க, இப்போ இந்த காலத்தில் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் எனக்கு பின்னாடி நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்கும்போது இந்த குரு பரம்பரையில் விஷயம் ஒன்று தான். அந்த விஷயத்தை நாம் மரபு மாறாமல் சொல்லிக் கொடுக்கணும். விஷயம், அந்த விஷயத்தை அப்புறம் பார்க்குறேன். இந்த குரு தனக்கொரு குரு உடையவன் தான் குரு. அவன் சீடனாக வாழ்ந்து குரு மரபுன்னு ஒன்று இருக்குது, சம்பிரதாய போதனைன்னு ஒன்று இருக்குது. எப்படி சொல்லிக் கொடுக்கணும் ஒரு போதனை முறை இருக்குது. அதை பெற்றவன் தான் ஸ்ரோத்ரியன். சரி, வெறும் ஸ்ரோத்ரியனானது என்ன பிரயோஜனம்? அவன் கற்றபடி வாழணும். மோட்சத்தை கற்றுக் கொடுத்தான், மோட்சத்தை கற்றுக்கிட்டான்னா மோட்சத்தில் இருக்கணும். அவன் அவனை பந்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்தான்னா அந்த பயன் இல்லை. கற்றபடி வாழ்வது, கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, அதன் மாதிரி நிற்கணும். அதுதான் நிதித்தியாசனம், அதுதான் நிஷ்டா அப்படின்னு பேர். நிஷ்டானா வாழ்க்கை முறை. பிரம்ம நிஷ்டானா பிரம்மனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா பிரம்மத்தை கற்றுக்கிட்டப்போ பிரம்மம் ஆயிடுறான்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்ம வித்யாலயம் பிரம்ம வித்யாலயம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நீ தான் பிரம்மம்னு குரு காட்டி கொடுக்குறாரு. இவன் காதால் மட்டும் நான் பிரம்மம்னு கற்றுக்கிட்டு வந்துட்டான். வாழணும் இல்லை பிரம்மமா? இப்போ பிரம்மம் எப்படி வாழும்? ஒருவேளை பிரம்மம் கடவுள் மனித ரூபத்தில் வந்தால் எப்படி வாழ்வார்? அப்படி வாழணும். ஏன்னா பிரம்மத்தை இப்போ சரீரத்துக்குள்ளே இருக்குது பிரம்மன் தான், கடவுள் தான் உள்ளே இருக்கிறாரு. ஓ, குருக்கு நடுவு திடீர்னு கடவுள் உள்ளே வந்துட்டாரா? இல்லை, எல்லாருக்கும் கடவுள் தான் உள்ளே இருக்கிறவர். எல்லாருக்குமே கடவுள் தான் உள்ளே இருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டவன், அறிந்து கொண்டவன், அவன் குருவாக இருக்கிறான். அப்போ அறிந்து கொள்ளுதல்னு ஒரு பக்கம் வந்தாலும் உணர்ந்து கொள்ளுதல் ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு அறிவில் நான் பிரம்மம்னு தெரிஞ்சிருச்சு, அது ஸ்ரோத்ரியன். ஆனால் உணர்ந்து அதுபடி வாடுறியா, அது பிரம்மனிஷ்டன். இப்போ 2 குவாலிட்டி ஒரு குரு இருக்கணும். ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும், பிரம்மனிஷ்டனாக இருக்கும். ஸ்ரோத்ரியன் என்பவன் கற்றவன், கேட்டு பெற்றவன். பிரம்மனிஷ்டன் என்பவன் கற்றபடி வாழ்பவன். வாழ்க்கையில் அவனுக்கு தொய்வு இருக்கக்கூடாது, ஆனந்தமாக இருக்கணும். அப்போ எல்லாம் சகல வசதி அவனுக்கு வந்ததுனால ஆனந்தமாக இருக்கிறான்ல, இல்லை, வசதியே இல்லாவிட்டாலும் ஆனந்தமாக இருப்பான், வசதிகளோடும் அவன் வாழ்வான். ஒரு சில ஞானிகளெல்லாம் பிரம்மனிஷ்டர்களெல்லாம் மரத்து வேரில் பட்டு தூங்குனவங்க இருக்கிறாங்க. கௌபீன வந்தகன் அப்படின்னு சங்கரரே எழுதுகிறார். கௌபீன வந்தகன் பாக்கியவந்தகன். இடுப்பில் வெறும் அரணாஜ் கயிறும் கோமணமும் கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு மகாராஜாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கிறான். அடுத்த வேலைக்கு பாத்திரம் கூட கிடையாது அவனுக்கு, பிச்சை எடுக்க கையே பாத்திரம் தான். தண்ணி குடிக்கிறது பாட்டிலெலாம் கிடையாது.
அந்த கையிலேயே தான் சாப்பிட்ட கையிலேயே தண்ணி ஊற்றுவாங்க, அதையும் கையில் தொடச்சி அதையும் குடிச்சிடுவான். அதை கையும் கழுவியாச்சு, எல்லாம் ரெடி பாத்திரம் கையில். அப்படிப்பட்டவன் அப்படி இருப்பான். அவன் வந்து ராஜாந்தி ராஜன் மாதிரி அவனுக்கு பேர் மகராஜ் அப்படின்னு கூப்பிடுறான். இந்த ஞானத்தில் இருக்கவங்களாம் மகான்களை பார்த்தா மகராஜ் அப்படின்னு தான் கும்பிட்றாங்க. ஏன் மகராஜுங்கிறாங்க? கட்டி ஆள்பவன், அவன் பிரம்மம், அவன் இறைவன், கடவுள் மட்டும் இல்லை இறைவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சு. அவன் எப்படி இருப்பான்? அவன் உணர்விலே அவன் பிரம்மமாக இருக்கிறான், அறிவிலே பிரம்மம் என்று தெரிந்து கொண்டான். அப்போ உணர்வில் அப்படி இருந்தாக்கா அவன் வாழ்க்கை அப்படி தானே இருக்கும். ஒருவேளை அறிவில் இருந்து உணர்வில் வரலைன்னா என்ன ஆகும்? உணர்வில் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சாதாரண மனுஷனாக அவன் தெரிவான். அப்போது நான் இந்த ஞானத்தை பெற்றோம்னா பிரம்ம உணர்வோடு வாழணுன்னா பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த கஷ்டங்களை சமாளிக்கணுமா? இவர் எப்பவும் சிரிக்கணும்னு சொல்கிறாரு, மகராஜன் சொல்கிறாரு, ஆனந்தமாக இருக்கணும்னு வேறு சொல்கிறாரு. நான் இந்த பிரம்மத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் ஏகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள், வீட்டில் பொருளாதார கஷ்டம், உடம்பில் நோய் கஷ்டம், சுற்றுச்சூழலேருந்து கஷ்டங்கள்லாம் வருது. இவர் வந்து உணர்ந்து பிரம்மம் மாதிரி ஆனந்தமாக இருக்கணும்னா அப்போ யார் வந்தால் சிரிக்கணும் அப்படி பிரம்மமாக. அப்புறம் எல்லாம் போனோன்னா அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கணும். கடங்காரம் வந்துட்டான்னு பல்ல கடிச்சு அப்படி இல்லை, பிரம்மமாக தான் இருக்கணும். இப்போ பிரம்மம் வந்து கடங்காரம் வந்தால் என்ன ஓடி வளையுமா? ஓடியெல்லாம் ஒழியாது. அழுமா? அழாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? அப்போ கடன்லாம் யாரும் இந்த பிரம்ம ஞானத்துக்கு வரக்கூடாதான்னு தாராளமாக வரலாம். கடன் தொல்லையோ அல்லது பணக்காரன் இருக்கின்ற ஒரு நிலையோ இந்த ஞானத்துக்கு தடையும் இல்லை அல்லது அனுகூலமும் இல்லை. பணக்காரனுக்கு அனுகூலமாகவும் ஏழைக்கு தடையும் இல்லை. இந்த ஞானம் அவன்கிட்ட போய் சேரட்டும், அவன் அதை உணர்வான். எப்படி உணர்வான்னா துன்பத்திலும் அதை இன்பமாக பார்ப்பான், துன்பத்திலும் இன்பத்தை காண்பவன் அவன். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இந்த பிராரப்த கர்மத்தினால நாம் தள்ளினாலும் போகாமல் கூப்பிட்டாலும் வராத ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வெறும் சாட்சி என்று சாட்சியாக இருந்து கொண்டு தன் வாழ்க்கையை மட்டும் பார்ப்பான், இல்லை உலகத்தையும் பார்ப்பான். அந்த சாட்சித்தன்மையை நம்ம கொடுக்குறவன் இருக்காங்க இல்லையா, அந்த சாட்சித்தன்மையோடு வாழ்கின்ற நிலையை தான் நம்ம வந்து பிரம்மனிஷ்டைங்கிறோம். இப்போ குரு என்பவர் எப்படி இருக்கணும்? ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன். சரி ஸ்ரோத்ரியன்கிறதுனால அவன் ஒரு குருவிலன்னு படித்ததுனால அந்த குருக்கு ஒரு குரு இருந்ததுனால குரு பரம்பரையில் வந்தவன். இப்போ பரதநாட்டியத்தில் கூட சொல்கிறாங்க, நாங்கள் பந்தளம் என்ற ஒரு குரூப்பில் நம்ம படித்தவங்க, தஞ்சாவூர்கிட்ட இருக்க அதுலேருந்து நாங்கள் படித்தவங்க, நீங்கள் இந்த திருச்சியிலேருந்து ஒரு டீச்சர் மரபில் நாங்கள் படிச்சிருக்கிறோம், உங்கள் முத்திரைகள்லாம் வேறு மாதிரி இருக்குதுன்னா எங்கள் மரபு அப்படின்னு. இப்போ கர்நாடக சங்கீதத்தில் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஏதாவது ஒரு பரம்பு இருப்பார். ஆனால் அப்படி பரம்பரையில் ஆளுக்கு ஆள் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சங்கீத மும்மூர்த்திகளுடைய ஸ்டைலை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சங்கீதத்துக்கு 3 மூர்த்திகள் இருக்கிறாங்க. தியாகராஜ சுவாமி, அப்புறம் ஒரு தீட்சதர் முத்துசாமி தீட்சதர் அவர் பேர், அப்புறம் ஷியாமா சாஸ்திரி. இந்த 3 பேர் தான் ராகங்கள், அது ஆலம்பனங்கள், அதுக்குண்டான கீர்த்தனைகள் அவங்க எழுதியிருக்கிறாங்க, சாகித்யமும் எழுதியிருக்கிறாங்க. சாகித்யம்னு அந்த லிரிக்ஸ் அத்தனையும் கொடுத்து இப்படி தான் பாடணும்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் கர்நாடக சங்கீதத்தில் மரபுப்படி இப்படியே தான் பாடிட்டுருக்கிறாங்க. சில பேர் மரபை மீறி ஃப்யூஷன் அப்படின்னு எதையாவது ஃப்யூஸ் பண்ணுறாங்க. அப்படி செய்யக்கூடாது, மரபுக்குள்ளே இருக்கணும். கர்நாடக நீங்கள் ஃப்யூஷன் வேறு பண்ணிங்க, நான் கர்நாடக சங்கீதம் நான் வந்து ஃப்யூஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த அத்வைத வேதாந்தத்துலேயும் நீங்கள் வந்து உதாரணங்களை மாற்றிடலாம், ஆனால் தத்துவத்திலேயே நீங்கள் மாற்றி சொல்லக்கூடாது. அப்போ குரு என்பவர், சத்குரு என்பவர், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் என்பவர் எதை சொல்லிக் கொடுப்பார்? அவர் மரபுப்படி சொல்லிக் கொடுப்பார். அந்த மரபு மீறாமைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது 2 விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக் கொடுக்கலாம். ஒன்று, அத்வைதத்திற்கு இடையூறு வரா மாதிரி பேசக்கூடாது. அத்வைத ஹானி இருக்கக்கூடாது. ஹானின்னா துன்பம், ஹானின்னா இடையூறு. அத்வைதத்துக்கு இடர்வாக நீ எதுவுமே பேசிடக்கூடாது. எது சொன்னாலும் அது அத்வைதமாக தான் இருக்கணும். உங்கள்கிட்ட திருக்குறள் கொடுத்தா கூட அத்வைதம் தான் உனக்கு தெரியும், திருமந்திரம் வந்தாலும் அத்வைதம் தான் தெரியும். திருமந்திரத்தில் அவர் அத்வைதம் எழுதினாரான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது. ஆனால் குருநாதர் எழுதி அத்வைதமாக தான் பார்ப்பார்.
அவருக்கு சொல்லின அர்த்தமெல்லாம் அத்வைதமாக தெரியும். அதனால் அத்வைதத்துக்கு ஹானி வராமல் சொல்லிக் கொடுக்கறது ஒரு மரபு. இன்னொன்று அனிர்மோட்ச பிரசங்கம். நீ சொல்லிக் கொடுக்கறதுனால மோட்சம் கிடைக்கணும். அத்வைதம் இருந்தால் மோட்சம் வந்துடும். நான் அத்வைதம் தான் சொல்லிக் கொடுக்க, நீ மோட்சம் வராது மாதிரி நீ அதை வந்து வேறு மாதிரி சொல்லிக் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் அத்வைதம் கேட்டால் மட்டும் பத்தாது, நீண்ட நாள் தவம் இருக்கணும், குருக்கு நீ சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வெளி தெரியும், அது வந்து இந்த பிறவி கூட இருக்காது அப்படின்லாம் அனிர்மோட்ச பிரசங்கம் சொல்லிவிடுவார். நீ தத்துவமசியை விளங்கிட்டியா, இப்பொழுதுமே நீ மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், ஆனால் மோட்சம் உனக்கு தரமாட்டேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஸ்கூல் வாத்தியார்கள் சொல்லுவாங்க. ரொம்ப குறும்பு பண்ணுறல, பேப்பர்லாம் கை வச்சிடுறேன். அப்புறம் இந்த குருநாதர் 10 வருஷமாக உபநிஷத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, ஆனால் நமக்கு மோட்சம் இன்னும் தரமாட்டேங்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரே அப்படிலாம் கிடையாது. அவர் மோட்சம் கொடுக்காமல் இருக்க முடியாது. அவர் சொல்லிக் கொடுத்தா மோட்சம் கொடுக்காம ஒருத்தன் இருக்கவே முடியாது. மோட்சத்தில் ஆகியே தீரணும். அப்படிப்பட்டது தான் அந்த டீச்சிங் இருக்கும். அவருடைய டீச்சிங் அப்படி கொடுக்கலன்னா அந்த டீச்சிங்கே கிடையாது. அப்போது அத்வைத ஹானியும் அனிர்மோட்ச பிரசங்கமும், மோட்சம் தராத பேச்சும் இருக்கக்கூடாது. அத்வைதத்துக்கு இடையூறு ஆகவும் முரணாகவும் அல்லது மோட்சத்திற்கு வாய்ப்பில்லாதபடியும் அவர் பேசிடக்கூடாது. அப்போ அவருடைய பேச்சு அத்தனையுமே மோட்சத்தை தருவதாகவும் அத்வைத்தை கூறுவதாகவும் தான் இருக்கும். நான் மோட்சம் தரேன், ஆனால் அத்வைதம் தரமாட்டேன், நான் வேற ஒரு மெத்தடில் மோட்சம் தரேன் அப்படின்னா அது தப்பு. நான் அத்வைதம் கொடுப்பேன், ஆனால் மோட்சத்துக்கு நீ வந்து அடிபணிந்து இதெல்லாம் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன், நான் என்னைக்கு கொடுப்பேனோ இஷ்டப்பட்டு அப்போ தான் கொடுப்பேன், அதெல்லாம் கிடையாது. ஞானமே மோட்சம். இது ரெண்டையும் அவர் வந்து கொடுக்குறவரை தான் நம்ம வந்து சத்குரு சம்பிரதாய குருன்னு சொல்கிறோம். இப்போ நான் சொன்னதை திருமந்திரத்தில் எப்படி சொல்கிறார் அவர் பாணியில்? குருவே சிவமென கூறினன் நந்தி. நந்திங்கிறது அவருடைய குரு, திருமூலருக்கு. அவர் பேர் நந்தியாக இருக்கலாம். நம்ம உடனடியாக சிவன் கீழே இருந்த நந்தி பகவான், காளை மாட்டு தலையும் கையில் மிருதங்கமாக வச்சுட்டு ஒரு நந்தி இருப்பார், அவர் தான் நந்திகேஸ்வரர் அப்படின்னு பேர். அவருன்னு எடுத்துக்கூடாது. இவருக்கு வாழ்ந்த காலத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர். திருமந்திரத்தில் படித்த திருமூலர்லாம் ஒரு தெய்வம் மாதிரியும், அது ஒரு இது ராமாயணத்தில் வந்து ராமர் மாதிரியும் ஒரு மனுஷன் நினைக்கக்கூடாது. நம்மள மாதிரி நகமும் சதயமோடு இருந்த ஒரு மனிதர் தான். ஏன்னா கையில் எழுதியிருக்கிறார், அவர் ஓலையெல்லாம் இருக்குது, அதை வச்சு சொல்கிற மனிதர். அப்போனா அவர் வந்து குருவோட தான் பெற்றிருப்பார். அப்போ அவர் கைலாயத்தில் போய் பெற்று வந்தார்னா அப்புறம் நாமெல்லாம் கைலாயத்துக்கு போக வேண்டி வந்துடும். இந்த ஞானம் கைலாயத்தில் இருக்கிற நந்தி தான் கொடுப்பார் போல் இருக்குது, நம்ம கடவுள்கிட்டேருந்து தான் பெறணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்துடும். இல்லை, மனிதனாகத்தான் இருப்பார். திருமந்திரத்தை கற்ற எழுதிய திருமூலரும் மனிதரிடமிருந்து தான் பெற்றிருப்பார். இப்போ நந்தின்னு அவர் சொல்கிறத தயவுசெய்து சிவன் கீழே இருக்கக்கூடிய நந்தின்னு நினச்சிக்காதீங்க. அப்புறம் நாமெல்லாம் நினச்சிக்குவோம் திருமூலர் மாதிரி நம்ம பெரிய வரம் பெற்று ஒரு தெய்வ பிறவியாக இருந்தால் தான் சிவன் கீழே நம்ம கற்றுக்க முடியும். அப்படிப்பட்டவர் எழுதியிருக்கிறாரு, நாம் சும்மா பேப்பர் படித்து நம்ம போவோம், வேலையை பார்த்துட்டு நம்ம பார்ப்போம், நமக்கு இதெல்லாம் சரிப்படாது, இதை பொழுதுபோக்கு படிக்கணும், அப்படி கிடையாது. மனிதன் தான் குரு. ஒன்று சொல்கிறது கேளுங்க, மனிதன் தானே குருவே கிடையாது, மனிதன் இல்லாத குருவே கிடையாது. வானுலகத்தில் இருக்க அத்தனை தேவர்களுக்கும் ஞானம் என்னன்னா பூமிக்கு தான் வந்தாகணும். மனிதனாக பிறந்தால்தான் இந்த ஞானம் கிடைக்கும். மனிதனாக இருக்கிற குரு தான் இதை சொல்லித்தர முடியும். தேவலோகத்தில் குருவெல்லாம் கிடையாது. தேவலோகத்தில் குரு இருப்பாரா? புண்ணியம் செய்தவங்க தாங்க இருப்பாங்க, கர்மம் செய்தவங்க தாங்க இருப்பாங்க, நற்கர்மங்க செய்தவங்க இருப்பாங்க. பிரம்மவித் பிரம்மம் பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை சொல்லிக் கொடுப்பவன் பிரம்மமாகத்தான் இருந்தாகணும். அப்போ எப்படி அவன் சொர்க்கலோகம் போவான்? உங்களெல்லாம் பிரம்மமாக்கிட்டு அவர் மட்டும் சொர்க்கலோகம் போவாரா? அப்போனா உங்களுடன் மோசமானவர், அவர் கர்மவாதி ஆகிடுவார். அப்போ மனிதனாக இருக்கிறது தான் குரு கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? தேவலோகத்தில் போய் அங்கே எங்காவது குரு கிடைக்க வரணும். அவங்க எல்லாம் போனவங்க டூரிஸ்ட்டுங்க, நிறைய புண்ணியம் சம்பாதிச்சுட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு தேவலோகத்தில் இருக்காங்க. அங்கே யாராவது குரு கிடைப்பாங்களா?
எங்கேயாவது வேதாந்தம் சொல்லி தருவாங்கன்னா இங்கே எதுக்கு இங்கே கேட்டுங்க, அது பூமிக்கு போங்க, அங்கே தான் எல்லாம் குருவெல்லாம் கிடைப்பார். அப்போ குரு எதுக்கு மனுஷனாக பிறந்திருக்கிறாரு? அவர் குரு மனுஷனாக பிறல, மனிதன் தான் குருவானா. தயவுசெய்து குருவெல்லாம் வானுலகத்திலே வந்து விழுந்தவங்க, நாமெல்லாம் அவர் கீழே கேட்டுட்டு நம்ம போயிடுவோம், சுவாமி சுவாமி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே குரு தான். உணர்ந்தவரெல்லாம் குரு. ஸ்ரோத்திரியமும் பிரம்மனிஷ்டம் இருக்கிறோம் குரு. இதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. நமக்கு இதெல்லாம் வாய்க்காது, நம்ம பிறவியில் இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. குருவே சிவமென கூறினான் நந்தி அப்படின்னா, என்னுடைய குரு சொன்னார், யாரெல்லாம் குருவோ அவங்க சிவன் தான், அவர் பிரம்மன் தான், கடவுள். இங்கே சிவங்கிறது நம்ம கடவுள்னு எடுத்துக்கணுங்க. சிவன் சொன்னால் அது வந்து எங்கேயோ பெரிய சிலை ஒன்று போட்டு இப்படி தியானம் பண்ணுற மாதிரி இருக்கிறாரு ஆதிகுரு, அந்த குருவெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ரூபமாக கொடுக்கப்பட்டது. கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் சிலையிலலாம் அவர் தான் சிவன். சிவனுன்னா கடவுள். சிவனுக்கு 1000 பேர் கொடுத்துருக்குறாங்க, அதான் சகசிரநாமம்னு பேர். விஷ்ணுக்கு சகசிரநாமத்தில் சிவன் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ருத்ரத்தில் சிவனுக்கு விஷ்ணுன்னு பேர் இருக்குது. கடவுளுக்கு எத்தனை பேர் வேணால் கொடுக்கலாம். அதில் ஒரு பேரை மட்டும் எடுத்துகிட்டு இவர் தான் கடவுள், மந்தியெல்லாம் எல்லா பேரெல்லாம் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது. எத்தனை பேர் வேணால் கொடுக்கலாம். ஒரு குரு சமாதி ஆகிட்டாருன்னு வைங்க, அவர் பிரம்மம் ஆகிட்டார், கடவுளாக இருக்கிறார், ஆகிட்டார்ல, வாழும்போதே அவர் பிரம்மன் தான். இப்போ அவருடைய பேர் வந்து தயானந்தா அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ சகசிரநாமத்தில் 1000 பேர் இருக்குதுல்ல, இப்போ இன்னொன்று சேர்ந்துக்கணும், கடவுள் தயானந்தா அப்படின்னு வச்சுக்கணும், சின்மயானந்தா அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் யாராவது வந்து ஆத்ம கணானந்தா அப்படின்னா நீங்கள் அது ஒரு கடவுளுக்கு பேர் ஆகிடும். கடவுள் பேராக இருக்கிறதுனா மனிதனாக இருந்து எவன் ஒருவன் கடவுளாக வாழ்ந்தானோ அவனுக்கு பேருக்கு மறுபடியும் கடவுளுக்கு இன்னொரு பேர் சேர்ந்துக்கும். இப்போ யாரெல்லாம் ஞானிகளோ அவங்களுடைய உலகத்தில் கொடுக்கப்பட்ட பேரெல்லாம் கடவுளோட பேரோட ஒன்றாயிடும். குருவே சிவனென கூறினான் நந்தி அப்படின்னா, நந்திக்கு நேரடியாக சிவபெருமான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நினச்சக்கூடாது. அவருக்கும் மனிதனாக இருக்கின்ற 3 வேளை சாப்பிட்டுட்டு தூங்குற ஒருத்தர் தான் சொல்லி கொடுத்துருப்பார். மனிதன் தான் குரு. சொர்க்கலோகத்தில் தெய்வங்களெல்லாம் குரு கிடையாது. அவங்கெல்லாம் ஞானம் பெறணும், முக்தி அடையணும்னா இங்கே தான் வரணும். ஆனால் சில நேரத்தில் கிரம முக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த முக்தியை படிப்படியாக அவங்க அடைவாங்க. வானுலகத்துக்கு சென்று நீண்ட காலம் வாழ்ந்து அங்கே புண்ணியங்களெல்லாம் மறுபடியும் அவங்க புண்ணியம் ஈட்டுவது சில வாய்ப்புகள் இருக்குது. அங்கே கர்த்தாவாக இல்லாவிட்டாலும் சில கர்மயோகிகள் அங்கே இருக்கிறாங்க. அப்படி பெற்றவர்கள் சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மா கிட்ட உபதேசம் பெறணும். மனிதனாக இருக்கணும் இல்லது பிரம்மாவாக இருக்கணும், 2 குரு தான் இங்கே உண்டு. இப்போ பிரம்மா வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர். அவருக்கு பிராரப்த வசத்தினால இந்த ஒட்டுமொத்த யுகங்களும் முடிந்து கல்பமும் முடியும் வரைக்கும் அவர் குருவாக இருக்கணும். அவர் கீழே எல்லாரும் கற்றுக்குவாங்க எங்கள் சத்தியலோகத்தில் இருக்கவங்க. இப்போ சத்தியலோகத்துக்கு போகிறதுன்னா சாதாரண விஷயமா? இந்த பூமியில் எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ யஜ்ஞங்கள் பண்ணணும், எவ்வளோ ஞான யஜ்ஞங்கள் தவங்கள் பண்ணணும். அப்போ போய் சத்தியலோகத்தை போனோம்னா இப்போ பிரம்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அங்கே எத்தனையோ பேர் கூட்டத்தில் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் டைம் வர வரையும் காத்துட்ருக்கோம். அங்கே போன உடனே சத்தியலோகத்தில் ஆனந்தத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி அஷ்டமா சித்திகள்லாம் உங்களுக்கு இருக்கும். சத்தியலோகத்தில் இருக்கவங்களாம் அஷ்டமா சித்திகள் இருக்குது. அவனுக்கு எங்கே ஞானம் வரணும்னு ஆசை இருக்குமா? அதை அனுபவிச்சுட்டு அவன் இருப்பான். சித்து வேலைகளை பூமியில் வந்து காமிச்சிட்டு இங்கே ஒரு சித்தர்கள் அப்படின்னு அவங்க பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கோயில்களில் அவங்களாம் சிலைகளில் இருக்கக்கூடிய மூர்த்திகளாக இருந்து கொண்டு மக்களுக்கு பரிபாலனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஞானம்லாம் வராது. அவங்க கும்பிட்டு போனவன் வந்து ஞானி ஆகிடுவான். இவர் சாமியாக தான் இருப்பார். இப்போ பிரம்மா கிட்டே போய் எனக்கு போதும் இந்த சித்திகளெல்லாம், எனக்கு ஆத்மாவை புரிந்துக்கணும்னா அப்போ பிரம்மா என்ன சொல்லிக் கொடுப்பாரு? ஒழுங்காக பூமியில் இருக்கும்போதே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறியே, அதே தத்துவமசி தான் அவர் சொல்லித் தருவார். வேத உபநிஷத்தில் தான் அவர் சொல்லித்தர முடியும். அதே மாண்டூக்கியத்துலேருந்து அவர் சொல்லுவார். சர்வம் ஏதத் ஓங்காரம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். ஐயோ அது நான் முண்டக உபநிஷத்தை மாண்டூக்கியம் வந்து அங்கே கீழே படிச்சுட்டு இருந்தேன், அங்கேயே படிச்சுருந்துக்கலாம்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு. இப்போ பூமியில் தான் இந்த ஞானம் சுலபமாக கிடைக்குது. இங்கே தான் குருநாதர் இருக்கிறார். அங்கே பல கோடி பேருக்கு ஒரே ஒரு ஆள் பிரம்மா, அவரை நெருங்கவே கஷ்டம். அப்படி நீ அங்கே சென்று முக்தி அடைந்தால் அது பேர் கிரம முக்தின்னு பேர். கிரமம்னா படிப்படிப்படியாக போகணும். இங்கே அப்படி இல்லை, வாழும் பொழுதே முக்தி, ஜீவன் முக்தி.
அதுக்கப்புறம் அந்த ஜீவன் முக்தன் இறந்துட்டான்னா அதை விதேக முக்திங்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு முக்திங்கிறது இன்னும் சொல்லவே வேண்டியதில்லை, அவன் பிரம்மமாக இருக்கிறான் என்று பொருள். இப்போ நீங்கள் இந்த சொல்ல குருவே சிவமென கூறினான்ங்கிறத நீங்கள் கற்பனையில் எப்படி பார்த்துறீங்க? சிவபெருமான் அப்படியே குருவாக வந்து சொல்லி கொடுத்தார். அப்படி தான் சில சைவ சித்தாந்திகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்போ எனக்கு குருவாக சிவனே வருவார் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. ரோடெல்லாம் அரைவாங்க, கோயில் கோயிலாக சுற்றுவாங்க, திருவண்ணாமலைலாம் சுற்றி வருவாங்க. எங்கேயாவது ஒரு நாள் குரு கண்ணில் பட்டுருவார், சிவனே எனக்கு வந்து குருவாக வருவார். இது வரைக்கும் சிவனே குருவார் மனிதனாக தான் வருவார். அந்த மனிதனும் இன்னொரு குருக்கிட்டேருந்து கத்தவனாக தான் இருப்பான். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. பாடல் அர்த்தம் குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். இதை புரிஞ்சிக்காமல் சிவன் தான் வந்து கற்றுக் கொடுப்பாருன்ட்டு பிடிவாதமாக ஒரு மனுஷன் ஒரு குரு வந்து சொல்கிறார், அப்பா வந்திருக்கிற நான் உனக்கு வேதம் சொல்லி தரட்டுமா, உபநிஷம் சொல்கிறேன். இல்லை, எங்கள் சிவனே வருவார் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். எந்தெல்லாம் குருவோ அவன் சிவன் தான். சிவன் குரு கிடையாது, குரு தான் சிவன் அப்படின்னு சொல்கிறார். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். இது தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு சிவனே வந்து கற்றுக் கொடுத்தாரு. அப்போ திருமந்திரத்தை எழுத திருமூலருக்கு சிவனே கற்றுக் கொடுத்தனால தான் அவர் குரு. எங்கள் குரு ஒரு மனுஷங்கிட்ட தான் கற்றுக்கிட்டு வந்தார், யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தப்பாக சொல்லக்கூடாது. யாரெல்லாம் எங்கிருந்து சொன்னாலும் அவர்கள் சிவன் தான். குருவே சிவம். உள்ள ஆடத்தை புரிஞ்சுங்க. குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன? சிவனுமாய் கோணுமாய். கோன் என்றால் அரசாட்சி செய்பவன் பேர். கோன் என்பது கோல் அப்படிங்கிறது வருது. அரசன்கிட்ட இருந்தால் அது பேர் செங்கோல். மாடு மேய்க்கிறகிட்ட இருந்தால் அது வெறும் மாட்டுக்கோல் தான். யானை காப்பாகிட்ட அது வந்து அங்குசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் ராஜா கிட்ட இருந்தால் அது செங்கோல், அது நேராக இருக்கும். மாடு மேய்க்கிறவங்கிட்ட கோல் வளைஞ்சிருக்கும். ஏன் அது வளைஞ்சிருக்குது? இலை தடையெல்லாம் போட்டு இழுத்து மாட்டுக்கு போடுறதுக்கு அது வளைஞ்சிருக்கும். அது வளைஞ்சிருக்குன்னா அது பேர் கோன்னு பேர். கோணுன்னா வளைஞ்சிருக்குது. கோணாதிருத்தல்னாக்கா வளைந்து போகாமல் இருத்தல், நேர்மையாக இருக்கணும். அதனால் ராஜா கிட்ட இருந்து செங்கோல் வளைஞ்சிருக்காது, நேர்மையாக இருக்காது. அப்போ ராஜாவுக்கு வந்து கோன்னு பேர். இந்த இடத்துல யாரை சொல்கிறாருன்னா இறைவனை சொல்கிறார். சிவனும் இறைவனும். எங்களுக்கு புரியல சார், என்ன ரெண்டு பேர் சொல்கிறீங்க? சிவன் யார், இறைவன் யார்? சிவன் கடவுள், இறைவன் ஈஸ்வரன். கடவுள் வேறு, இறைவன் வேறு. அப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்களான்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஏன் இப்படி ரெண்டு பேர் வச்சுருக்கீங்க? கடவுள் இறைவன் ரெண்டு ஏன் சொல்கிறீங்க? நீங்களே ஒரு பாடகர், வீட்டில் நீங்கள் பாடிக்கிட்டே இருப்பீங்களா? பாடிட்டு இருந்தாக்கா திட்டு விழும். எல்லாம் உங்கள் கச்சேரியில் வச்சுங்க, வெளியே போயிட்டு இங்கே வந்து பாடிட்டு இருக்காதீங்க. பக்கத்து வீட்டிலலாம் சண்டை போடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமையர் தான் பேர் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் அந்த பேரில் இருக்க போகிறாங்க. அவர் வீட்டில் இருக்கும்போது வெறும் வெங்கட்ராமையர். ஆனால் சபையில் போயிட்டார்னா சங்கீத ரத்னா, கலைமாமணி, வெங்கட்ராமையர் இசை சக்கரவர்த்தி பாடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஆள் தான். அங்கே வந்து பாடகர், இங்கே வீட்டில் சமையல்காரர். வாங்க ஒழுங்காக சமையல் பண்ணுங்க கிச்சனில் அப்படின்னு அந்த அம்மா விரட்டுறாங்க. அப்போ யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கடவுள். வெளியே போனால் பாடகர். கடவுளும் இறைவனும் ஒன்று தான். எப்பொழுது அவர் படைக்கிறாரோ, படைச்சதை ரட்சிக்கிறாரோ, ரட்சணை செய்துட்டு மறுபடியும் மறைச்சிக்கிறாரோ, அவர் பேர் இறைவன். இதெல்லாம் மூணு செய்யலைன்னா அவர் கடவுள். இதுக்கு எதுக்கு சார் ரெண்டு பேர் வச்சுருக்கீங்க? ஒரே பேர் வச்சா போதுமே அப்படின்னு. ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ பிரம்மம் கடவுள் இன்னும் நான் உபதேசம் பண்ணேன்னு வைங்க, நீ இறைவன் நினச்சிக்கூடாது. அப்போ அதனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை. என்னை வந்து கடவுள் அன்னு சொல்லிட்டாரு, அப்படின்னா இறைவன் போல் இருக்கு நான். ஆனால் எனக்கு இறைவனா அப்படி கேட்டவனே எல்லாம் வரணுமே, அப்படிலாம் வரலையே. கடவுள் தான் சொல்லப்பட்டார் தவிர இறைவன் சொல்லலை. இறைவன் யாருன்னா படைத்து காத்து அழிக்கிறவர். அவர் ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கிறார். இந்த சரீரத்தில் நீ இருக்கிற சரீரத்தில் இருக்கிறவர் கடவுள். இந்த சரீரங்கள் எல்லாமா இருக்கிற இறைவர்.
அவர் யார்? நீ தான். இப்போ நீ என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீ உன்னை கடவுள்னு தான் புரிஞ்சுக்கணும். இறைவன்னு புரிஞ்சிக்கிட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். அது சர்வஜன் ஆகிடணும். அப்போ நம்ம நினைக்கிறாங்க ஞானி இருக்கிறாரு சார், அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஞானின்னு சொல்கிறீங்கல்ல, முக்காலும் அறிந்தவர் தானே ஞானி அப்படின்னு என்கிட்ட கூட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் போலுது, நம்ம மனசு இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவார் போல் இருக்குது. சில பேர் பயப்படுவாங்க, இவர் வந்து ஞானியாக இருக்கிறதுனால நம்ம மனசு இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவார், நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே சொல்லிவிடுவார், வரம் கொடுப்பார். அது கோன், அது இறைவன். இவர் சொல்கிறாரு, குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறது மாறால இருக்குது. அவர் பிரம்மமாகவும் இருக்கிறார், ஈஸ்வரனாகவும் இருக்கிறார். அதாவது கடவுளாகவும் இருக்குவார், இறைவனாக இருக்கிறார். அப்படி தானே இருக்கிறார் வெங்கட்ராமையர். வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஐயராக தான் இருக்கிறார். ஆனால் சபைக்கு போயிட்டால் பாடுவார், பாட்டு தோன்றும், பாட்டிக்கிட்டு இருப்பார், பாட்டு தன்கிட்ட மறைஞ்சிடும். இப்படி அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார். குரு எப்படி இருக்கிறார்? அவர் பிரம்மமாக தன்னுடைய தன்மையில் இருப்பார், ஈஸ்வரனாக அவர் செயல்படுவார். அப்போது ஏற்கனவே ஒரு ஈஸ்வரன் செய்துட்ருக்கிறார்ல, அவர் நானும்னு சொல்வார். புரியுதுங்களா? இன்னொரு ஈஸ்வரன் கிடையாது. இவர் கடவுளாயிட்டால் இன்னொரு கடவுள் கிடையாது. ஏற்கனவே எந்த பிரம்மம் இருக்குதோ அந்த பிரம்மம் தான் இவர். ஏற்கனவே எந்த இறைவன் இருக்கிறாரோ அவர் தான் இவர். இல்லைன்னா ஒவ்வொரு ஞானியும் ஒரு தனி கடவுள், தனி இறைவன் ஆகிடுவார். யார் ஒருவன் கடவுள்னு சொல்கிறாரோ அவர் தான் குரு, யார் ஒரு இறைவன் சொல்கிறோமோ அவர் தான் குரு. இப்படி புரிஞ்சுக்குங்க. ஆனால் அந்த குருன்ற சரீரத்துக்கிட்ட கடவுள் தன்மையும் இறைவன் தன்மையும் உங்களால் பார்க்க முடியாது. அது சரீரம், அது நைஞ்சு போய் கிடக்குது, அது வத்தல் தொத்தலாக கிடக்குது. அந்த குரு அதை பார்த்து இதுவாக கடவுள் கடவுள்னு சொல்லப்பட்டது இந்த சரீரத்தை இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை, அந்த உண்மையை அறிந்த தன்மையை. அதனால் அதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மனிதனாகத்தான் இருப்பார்னு சொன்னார். மனிதனாக இருந்தாலும் அவர் உண்மையிலே அவர் கடவுள், இறைவன் என்று தெரிந்து கொள். சிவனுமாய் கோனுமாய் நிற்கும். கோன் என்பது ஏன்னா செங்கோல். அவருடைய ஆட்சியில் எப்பொழுதும் நீதி நியாயம் இருக்கும். இறைவனுடைய ஆட்சியில் யாருக்கும் கிராஸ் பில்லிங் இருக்காது. நம்ம கவர்மெண்ட்டில் சில இடத்துல வாட்டர் டேக்ஸ் போடும்போது திடீர்னு அதிகமாக இருக்கலாம். முன்னெல்லாம் பிஎஸ்என்எல்லேருந்து பில் வரும், பார்த்தா 8000 ரூபாய் வந்திருக்கும். யாரதோ கம்பெனி பில் நமக்கு வந்திருக்கும். நாம் வந்து 100 ரூபாய் கூட பேசியிருக்க மாட்டோம். தூக்கிட்டு போவோம், சாரிங்க அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. அவன் பில்லை நமக்கு போட்டு நம்ம பில்லை யாருக்கோ போட்டுறதெல்லாம் கிடையாது. இறைவனுக்கு அவன் தலைவிதியே அவனுடைய கர்மங்களை அவனுக்கே தான் கொடுக்குறாரு. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அப்படிப்பட்டவர்னால அவர் கோன், ராஜா அப்படின்னு பேர். அப்போ இவர் குரு அப்படி இருப்பாரோ? குரு அப்படின்னா இன்னொரு இறைவன் ஆகிடுவார். ஏற்கனவே ஒரு இறைவன் இருந்தாலும் படி அளந்துட்டு இருக்கிறாரு. அவரை தான் நானும்னு சொல்லுவானே தவிர நானும் இறைவன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நானும் இறைவன் சொல்ல மாட்டார், நான் இறைவன் சொல்லுவார். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் கோனுமாகவும் சிவனாகவும் இருந்தாலும் உரை உணர்வு அற்றதோர் கோவே அப்படின்னு சொல்கிறார். கோன்னா என்னாரு? ராஜா. இளம் கோ அப்படின்னு ஒருத்தனுக்கு பேர். சின்ன ராஜான்னு அர்த்தம். இளவரசன் அப்படிங்கிற பேர் இளங்கோ. யார் எழுதினார்? உங்கள் ஞாபகம் இருந்தால் இளங்கோ? இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரம் எழுதினார். அவருக்கு ஏன் இளங்கோன்னு பேர்? சிற்றரசன் பேர். கோனா ராஜா, இளவரசன், சிற்றரசன் இளவரசன், இளங்கோ கோ. இப்போது நீ நினச்சிக்கிற மாதிரி இறைவன் நினச்சிட்டு ஞானிக்கிட்ட போயிட்டு இறைவனாச்சே ஏதாவது படைங்க, ஏதாவது தர்பூசணி பழத்தை காட்டுங்க பார்க்கலாம் கையை திறந்து அப்படின்னு. அதனால் அது தெரிஞ்சு சில பேர் விபூதியோ ஏதோ ஒன்று லிங்கத்தையோ எடுத்து கையில் கொடுத்து நான் தன்னை இறைவன் நிரூபிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த 2 தான் கொடுப்பாங்க மாறி மாறி. எப்போயாவது சமயம் செயின் ஏதாவது கொடுத்துருவாங்க, வாட்ச் ஏதாவது. யானையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் கேட்டுறாத. அவர் உரை உணர்வு அற்றதோர் கோவே. நான் சொன்ன இந்த சிருஷ்டி சிதியெல்லாம் இல்லாமல் நீங்கிய ஞான மாத்திரமான சச்சிதானந்தமான உரை உணர்வு, செயல் உணர்வு அற்றது. உரை உணர்வு உள்ளிருக்கின்றவர். ஆனால் இந்த செயல் உணர்வுன்னு சொல்கிற பாருங்க, நான் படைப்பேன் இருக்கின்ற அது அவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். இப்போ சிக்கலான பாட்டு தான் இது.
எத்தனையோ வந்து சந்தேகங்களை நீக்கிடுச்சு. இப்போ நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். குரு என்பவன் மனித ரூபத்தில் தான் இருப்பார். அவர் கடவுளே மனிதனாக வந்ததுன்னு நினச்சக்கூடாது. அவர் மனிதனாக இருந்து கடவுளாக வாழ்பவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கடவுள் என்று சொன்னதால் கடவுளுடைய ஒரு அம்சம் மட்டும்தான் நினச்சக்கூடாது. இறைவனுடைய அம்சமும் அவரிடம் இருக்கிறது. அதனால் போய் அவர் இறைவன் என்று சொல்லி அவர்கிட்ட எதையும் கேட்டிடாதீங்க. அவர் அந்த இறைவன் தன்மையை அற்ற தூய ஞானம் நிலையில் இருப்பவர் என்று அவர் சொல்கிறார். இதுக்கு மேலே நமக்கு குருவை பற்றி விளக்கிறதுக்கு எந்த நூலுமே என்கிட்ட இல்லைங்க. நான் படித்த சாஸ்திரத்தில் இந்த 4 வரியில் அவர் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ குரு இல்லாதவர் யாருன்னு ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்தா தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். குரு அல்லாதவர் தலைப்பை அவர் தான் கொடுத்துருக்கிறார். 1680வது பாடல். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். குருக்கு என்ன தலைப்பு நம்ம சொன்னோம்? இருட்டை நீக்குவர்னு. கு ரு. கு என்றால் இருட்டு, ரு என்றால் நீக்குதல். இருட்டை நீக்கிறவர் நமக்குள்ள வெளியே கொடுக்குறார். ஆத்மாங்கிற ஒரு ஒன்று இருட்டடிக்கப்பட்டிருக்கு. சில பேர் சில உண்மையில் இருட்டடித்து வச்சுருவாங்க. அது யாராவது ஒருத்தர் மீடியா பர்சன் தான் வெளியே கொண்டு வந்துடுறார். அப்படியா அப்படிங்கிறாங்க. எது பேரும் தெரியாது, அவங்களுக்கு தெரியவே தெரியாது, எல்லாம் மறைச்சி வச்சுருக்குறாங்க அப்படி. அதே மாதிரி உங்ககிட்டையும் வந்து உன்னையே மறைச்சி வச்சுருக்குது. நீ கடவுளுங்கிறத நீ அறியாதபடி உன்னை மறைச்சி வச்சுருக்குது. அது எப்படி சார் நான் கடவுளாக இருந்து நான் அதை தெரியாமல் இருப்பேன்? தெரியாமல் இருந்தல்ல, தெரிஞ்சுக்க. ஏன் சார் தெரியாமல் இருந்தேன்? முதல்ல தெரிஞ்சிருந்தது, அப்புறம் நடுவில் தெரியாமல் வந்தியான்னு. முதல்ல நீ கடவுளை தெரிஞ்சிருந்தா உனக்கு தெரியாமல் வருமா? எப்போ தெரியாமல் வந்தது சார்? எப்பெல்லாம் கேட்காது, அதுக்கு தொடக்கமே கிடையாது. எல்லா மனிதர்களும் உண்மையில் இறைவனாக இருந்தே அதை தெரியாமல் தான் இருக்கிறாங்க. நடுவாந்தரத்தில் தெரியாமல் இருந்ததுனாக்கா அது ஏன்னு கேட்கலாம். சார் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் சார், இன்னையிலேன்னு தெரியல அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? அப்படி யாரும் சொல்வதில்லை. தெரியாமை அறியாமைங்கிறது தொடங்காது, அது அனாதிலேருந்து இருக்கும். அப்போது குருட்டினை நீக்கும்னா என்ன? உன்னையே உன்னிடமிருந்து மறைத்திருக்கிறது ஒன்று. அந்த இருட்டை நீக்கினாக்கா நீ யாருங்கிற வெளிச்சம் உங்ககிட்டேருந்தே வருது. நீ யாருங்கிறத நான் சொல்ல மாட்டார் குரு, நீ தான் கடவுள். சார் இத்தனை நாள் ஏன் சார் தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு தான் கண்டுபிடிப்பான். இந்த தொலைஞ்சு போன 10ஆம் அவனு தேடுறானே, அந்த கதை தெரியும் இல்லையா? 10 பேர் ஆற்ற கடக்கும்போது கடந்து வந்த பிறகு ஒருத்தன் எண்ணி பார்க்குறான், தன்னை விட்டுட்டு 9 பேர் எண்ணி பார்க்குறான். எங்கடா 10வது ஆள் 10வது ஆள் 10வது ஆள்னு கேட்குறான். அப்போ தன்னை தான் அவன் 10வது ஆள், தன்னையே அவன் தெரியல, ஏதோ இருட்டு மறைச்சிருக்குது. ஏன் வந்துச்சு? ஏன் வந்து ஆற்றுலேருந்து வரும்பொழுது தன்னை மறந்தான்? இதுக்கு யாரை காரணம் சொல்ல முடியுமா? மறந்தான்னா மறந்தாயா? அது ஏன் மறந்தான்? அதுக்கு என்ன காரணம் இருக்குது? இதுக்கு யாரை காரணம் சொல்ல முடியுமா? முதல்ல வரும்போதெல்லாம் 10 பேர் கரெக்டாக தன்னை சேர்த்து எண்ணா, என்றைக்கோ ஒரு நாள் தன்னை விட்டுட்டு எண்ணுறான். அதுக்கப்புறம் ஏன் அவன் கண்டுபிடிக்கவே முடியலது? ஏன்னா அவன் மனம் முழுக்கோ தன்னை தொலைத்து விட்டேங்கிற பயத்தில் இருக்குது. எத்தனை முறை எண்ணினாலும் அந்த பயத்தோடு 9 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு முறை கூட தன்னை சேர்க்கணுங்கிறது தோணவே இல்லை. அப்போ உலகங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் ஆத்மாங்கிறது தெரியவே மாட்டேன். நான் சரீரங்கிறது நான் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதான் நவசங்கரகன்னு பேர். 9 பேர் தான் இருக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் பீடிச்சு கிடக்குது பாருங்கள். நவசங்கரம்னா 9 தான் இருக்கிறது என் பேர் நவசங்கரக. சங்கரம்னா சங்கரமானம்னா அதில் தாண்டி போக முடியாமல் இருக்கிறது. 9 தான் இருக்கிறது, 9. அதே மாதிரி நான் சரீரம் தான் இருக்கிறேன், சரீரம் தான் இருக்கிற எண்ணம் இருக்கும் வரை நான் தான் 10வது ஆள்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. நான் சரீரம் சரீரம்னு நீ நினச்சிட்டு இருக்க வரைக்க நீ கடவுளுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் சரீரம்ங்கிற எண்ணம் இருக்குதே, அது தான் இருட்டு. குரு என்ன பண்ணுறாரு? நீ கடவுள்னு சொல்லலை, நீ சரீரம் அல்லன்னு தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த குரு என்ன சொல்கிறாரு? 10ஆம் அவன் இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ அவனுக்கு ஐயோ யார் அப்படின்னு, நீதான் தத்துவமசி. அந்த நீ தேடுகின்ற எங்கேயோ தொலைஞ்சான்ற பரோட்சத்துவமான இருக்கக்கூடிய பரோட்சமாக எங்கேயோ இருக்கின்ற அந்த 10ஆம் அவன் நீதான்னு சொன்ன பிறகு அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? ஓ 10வது ஆள் அங்கே இருக்கிறானா, இனிமேல் வருவானா அப்படின்னு சொல்லுகிறான். நானே தான் அது அப்படிங்கிறானே, அது பேர் அபரோட்சத்துவம். தன்னைத்தானே அறிகிறான். அப்போது அதை அவர் காட்டி கொடுத்தாரா? சுயமாக விளங்குது இல்லை, தான் 10வது வெளிச்சமாக இருக்குது. அப்போ ஆனால் இது வரைக்கும் இருட்டாக இருந்தது.
தன்னையே உலகத்தில் தேடிட்டு இருக்கிறான். அந்த உதாரணம் ரொம்ப அற்புதமான உதாரணம். அவர் சொல்கிறாரு, இந்த குருட்டினை நீக்கும், தன்னை பற்றிய தானே அறியாத ஒரு இருட்டு நம்மக்கிட்டே இருக்குது. அந்த இருட்டுனால என்ன ஆச்சு? இருட்டில் எப்படி கயிறை பாம்பை பார்த்தோமோ அதே போல் இருட்டடிப்பு செய்யப்பட்ட என் ஆத்மா மீது நான் ஜீவனை பார்க்கிறேன். நான் அல்பமான மனிதனை பார்க்கிறேன், சரீரத்தை பார்க்கிறேன். அழிந்து போகின்றவனாக என்னை நினைத்து விட்டேன். அழுதுகின்ற பொருளாக அழியாத பொருளை பார்த்து விட்டேன். அழியாத பொருளை எப்படி பார்த்துட்டேன்? அழிகின்ற பொருளாக பார்த்து விட்டேன். என்னையே அழிகின்றவனாக நினைத்து விட்டேன். ஆனால் நான் யார்? அழியாதவன். ஏன் அழியாதவனாக இருந்து நான் அழிகின்றதா என்ன நினைச்சேன்? ஏன் நினைச்சேன்லாம் கேட்காதீங்க. ஆரம்பத்திலேருந்தே இப்படி தான் இருக்குது. நவசங்கரக 9வது ஆள் மட்டும்தான் இருக்கிறான், 10வது ஆள் தொலைந்தான், ஆத்மா இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். யார் ஒரு இந்த இருட்டை நீக்குகிறானோ அவன் தான் குரு. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். எந்த குரு உன் இருட்டை நீக்கிறாரோ அவர்கிட்ட போகிறதில்ல. அதை விட்டுட்டு குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குரு போகிறார், குரு இருக்கிறார்னா உன் இருட்டை அப்படியே பத்திரமாக வச்சுருப்பார். யார்? உங்களுக்கே தெரியும். உங்களை இருட்டை பத்திரமாக அப்படியே வச்சுருப்பார். ஒரு நாளும் நீக்க மாட்டார். வாழ்நாள் முழுக்க பிராணாயாமம் செய், காத்துக்கிட்டே இரு. 10 நாள், 10 வருஷம், 20 வருஷம் தோண்டிக்கிட்டே இரு, தண்ணீர் வரும் வரை தோண்டு அப்படிங்கிறார். நிறைய பேர் அதே மாதிரி வேறு குருக்கிட்டும் போகிறது கிடையாது. இவரே கொடுத்துருவார், என்னோடய குருன்னு எங்களுக்கு கொடுத்துருவார் மோட்சம், என்ன ஆத்மாவை காட்டி கொடுத்துருவார். அவர் காட்டி கொடுக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தால் ஏன் காட்டாமல் இருப்பார்? அவர் சத்குருவாக இருந்தார்னா கட்டாயம் காட்டியிருப்பார். அவருக்கு ஒரு குரு இல்லை, சுயமாக பண்ணியிருக்கிறார். தன்னுடைய ஞானம் யுக்தியிலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறார். ஆனால் இந்த குரு என்ன சொல்வார்? ஸ்ருதியிலிருந்து வந்ததும்பார். ஏன்னா ஸ்ரோத்ரியன், வேதத்திலிருந்து கற்றவன் அப்படின்னு சொல்கிறவன் தான் குரு. நான் சுயமாக பெற்றவன் அப்படின்னு சொன்னால் அவன் குருட்டினை நீக்கா குரு அப்படிங்கிறார். ஏன்னா அவனுக்கே இருட்டு நீங்கலை. குருட்டினை நீக்கா குருவினை கொள்பவர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுந்துமாறே, குழி விழுமாறே. நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு ஒருத்தர் போகிறார். இவன் கண்ணு தெரியாதவன். வழிகாட்டுறேன்னு சொல்கிறவருக்கு கண்ணு தெரியாதுன்னு இவனு எப்படி தெரியும்? இவனை கண்ணு தெரியாதவனாச்சே. ஓ, நம்மளுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்கிறாரு, அவருக்கு தெரியும் போட்டிருக்குது, அவர் கண்ணு இருக்குது போலதுன்னு இவன் நினச்சிட்டு இருக்கிறான். அவனும் குருடு தான். அப்போ அந்த குருடு தனக்கே வழி தெரியாது, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு போகுது. ரெண்டுமே முன்னாடி பெரிய படுபாதாளம் இருக்குது. ரெண்டும் போய் விழுது தான். எங்கள் சாமி கீழே இப்படி போயிட்டுருக்குறோம், இது தாண்டா மோட்சம். ரெண்டும் அப்படி தான் சொல்கிறார். அந்த பரம்பரை அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுது. அந்த பரம்பரை, அந்தன்னா உள்ளன்னு அர்த்தம், குருடுன்னு அர்த்தம். அந்த அது ஒரு பரம்பரை, குருட்டு பரம்பரை இருக்குது. அந்த குருக்கிட்ட கற்றுக்கிட்டு இவன் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிடுவான். அந்த பேரெல்லாம் மாற்றிடுவான். அந்த குரு ஏதாவது ஒரு பேர் வச்சுருவாருனாக்கா இவன் சுதர்சன சூரிய கிரியான்பான், இல்லைன்னா கௌபிங்கு கிரியான்னு பேர் வைப்பான். ஏதாவது ஒரு பேரை மாற்றிடுவான். அதே மூச்சு காற்று, அதே தான் கவுண்டிங், அதே தான் வயிற்றில் நிரப்புறது, காற்றுல விடுறது, கோணெல்லாம் மடிக்கிறது, போகிறது வர்றது எல்லாம் மாற்றி மாற்றி செய்துட்ருப்பாங்க. இருட்டு எப்படிங்க நீங்கும்? அறியாமை அறிவு தானே போக்கும். செயல் எப்படி போக்கும்? செய்து நீக்க முடியுமா? இந்த ரூமில் இருட்டு இருக்குங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறான். தொடச்சிப்பார், இருட்டு போதான். ஊதுவத்தி பற்ற வச்சுப்பார், ஜபம் பண்ணிப்பார், மந்திரமெல்லாம் சொல்லிப்பார். ஒருத்தன் சுவிட்ச் போட்டு போனான். லூசு பசங்களா, இருட்டுக்கு லைட்டு தானே போடணும், நீங்கள் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கிறீங்களே. நாங்களாம் முயற்சி பண்ணாங்க, தவம் பண்ணி பார்த்தேன், உருண்டு புரண்டு பார்த்தேன். ஒருத்தன் சிவக்கட்டையில் எடுத்து தொடச்சி பார்த்தான், ஒருத்தன் தண்ணி பீச்சு அடித்தான், புகை போட்டு பார்த்தான். அதெல்லாம் செயல்தா? இருட்டுக்கு ஒளி தான் மருந்து. உங்ககிட்ட உன்னை பற்றி அறியாமல் இருக்குத,
உனக்கு சொல்லிக் கொடுத்தா தானே தெரியும். அறியாமையில் இருக்கணும் செய்யுன்னு சொன்னால் ஏற்கனவே அறியாமையில் என்னென்னவோ செய்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறான். இப்போ மறுபடியும் புதுசாக வேறு ஒன்று செய்யுங்கிறான். இதையும் செய்கிறான் அதையும் செய்கிறான். அப்புறம் கேட்குறாங்க, நீங்கள் குருக்கிட்ட போய் பண்ணிடுறீங்க, இப்படி கோச்சிக்கிறீங்க, இப்படி திட்டுறீங்க, இப்படி திருடுறீங்க, வாய் நிறைய பொய் சொல்கிறீங்க, இதுக்காக நீங்கள் குருவுக்கு போகிறேன்னு. ஏன்னா அந்த குரு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவரும் அதான் பண்ணிகிட்ருக்கிறார். அந்த மாதிரி குருவிடம் போயிடாதீங்க அப்படின்னு. குரு அல்லாதவர் யாருன்னா யார்? தனக்கு ஒரு குரு இல்லாதவன். அவன் குருட்டு பரம்பரையில் வரவன். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே அப்படின்னு குருவை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் சீடனை பற்றி பாருங்கள். ஒரு சின்ன கேப்.